சரி, நான் எதுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீயே எது முக்கியம்னு முடிவு பண்ணிக்கோ. அடுத்த 24 மணி நேரத்துல உனக்கு முக்கியமான நெருங்கின ஒருத்தவங்க சாக போறாங்க என்று சொன்னது அந்த குரல். அதை கேட்டு விக்ரம் அதிர்ச்சியுடன் அருகில் இருந்த சுரபியை பார்க்க, அவங்களே விக்ரம் பாக்குற, பாவம், அவங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. நீயும் அப்படித்தானே அவங்க மேல பாசம் வச்சிருப்ப. இப்படிப்பட்ட ஒரு லவ் பேர்ட்ஸை கொல்லணும்னு எனக்கு தோணுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் சுற்றிலும் முற்றிலும் தேடி பார்த்தான். யார் எங்கிருந்து பேசுகிறார்கள் என்று எந்த குழுவும் தெரியாமல் விக்ரம் குழப்பத்துடன், டேய் யாரா நீ, தைரியம் இருந்தா உன் பேரை சொல்லு, இல்லனா என் முன்னாடி வாடா என்று கோபமாக சொன்னான். நேர்ல வந்தா அதுல என்ன கிக் இருக்க போகுது விக்ரம், இப்படி விளையாடுறதுல தானே கிக்கு. சரி, உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. நீ போய் சீக்கிரம் அந்த ஒருத்தவங்க யாருன்னு கண்டுபிடி, இல்லனா தேவையில்லாம அவங்களோட உயிர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அந்த மர்ம மனிதன். அடுத்த நொடியே விக்ரம் தனக்கு நெருக்கமான எல்லோருக்கும் கால் செய்து விசாரித்தான். ஆனால் சந்தேகப்படும்படி எங்கேயும் ஏதும் நடக்கவில்லை. உடனே தனக்கு தெரிந்த எல்லோருடைய பாதுகாப்பையும் பலப்படுத்தி யாருக்கும் ஏதும் ஆகக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். ஆனால் இன்னமும் அவன் மனதிற்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. விக்ரம், என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்று சுரபி கேட்க, சுரபியிடம் விஷயத்தை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் என்று நினைத்து, ஒன்றும் இல்லை பேபி, ஒரு சின்ன பிரச்சனை தான் என்று சொன்னான். சரி, அப்படின்னா என்னை நீ வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நீ போய் முதல்ல அந்த பிரச்சனையை பாரு என்று சுரபி சொல்ல, விக்ரமுக்கும் அது சரி என்றுதான் பட்டது. உடனே சுரபியை அழைத்து கொண்டு சென்று வில்லாவில் தங்க வைத்துவிட்டு லம்போவிடம் சொல்லி வில்லா முழுக்கவும் பாடிகார்ட்ஸை நிறுத்தி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக பிரசிடென்ட் ஆபீஸுக்கு சென்றான். அங்கே சென்றதும் பிளாக் டீயை ஆர்டர் செய்து குடித்துக் கொண்டே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு தான் யாரையோ மிஸ் செய்து விட்டதாக தோன்றியது. ஆனால் அந்த நபர் யாரென்று கடைசி வரைக்கும் அவனுக்கு நினைவில் வரவில்லை. அந்த நேரத்தில் லூசிஃபரிடமிருந்து அவனுக்கு கால் வர டக்குன வேகமாக போனை அட்டன் செய்து, சொல்லு லூசிஃபர், என்னாச்சு என்று கேட்டான். விக்ரம் சார், ஒரு சேட் நியூஸ் என்று லூசிஃபர் சொல்ல, விக்ரம் சந்தேகத்துடன், யாருக்கு என்னாச்சு, சஸ்பென்ஸ் வைக்காம விஷயத்த சொல்லு என்று தீவிரமான துணியில் கேட்டான். சார், நம்ம பிரைவேட் ஐலாண்ட்ல அடைச்சு வச்சிருந்த பீஸ்ட் கேங்க சேர்ந்த சக்ரு சூசைட் பண்ணிக்கிட்டான் என்று விஷயத்தை சொன்னான். அதை கேட்டதும் தான் விக்ரமுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சக்ரு இறந்த விஷயம் அவனுக்கு பெரிதாக பாதிக்கவில்லை. மாறாக வேறு யாராவது நல்ல ஆட்கள் இறந்திருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு அது பெரிய குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். எப்படி சூசைட் பண்ணா, என்ன பிரச்சனைன்னு ஏதாவது தெரிஞ்சதா என்று விக்ரம் கேட்க, தெரியல சார், எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் ஆகியும் அவனை காப்பாற்ற யாரும் வரலைங்கிற விரக்தியும் ஒரே ரூம்ல ரொம்ப நாளா அடைஞ்சு கிடந்த மன உளைச்சலும் தான் அவனை அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். சரி, அவனோட பாடி அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடு, அவன் செத்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி போனை கட் செய்தான் விக்ரம். அந்த மர்ம குரல் கேட்டதில் இருந்து அவனுக்கு பல யோசனைகள் தோன்றிக் கொண்டே இருந்தது. யாரை நம்புவது, யாரை சந்தேகப்படுவது என்று அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. மேலே சென்று ஒரு பிளாக் டீயை குடித்தபடி தற்போதைய நிலைமையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அதே சமயத்தில் மைசூரில் நடந்த விஷயமும் அவனுக்கு நினைவில் வந்து சென்றது. ஒருவேளை தன்னுடைய குருவான சாருகேஷனை அவன் ஏதாவது செய்திருப்பானா என்றும் யோசிக்க ஆரம்பித்தான். ஆனா இவன் கால் பண்ணி 1 மணி நேரம் தானே ஆகுது. ஆனா நான் மைசூர்ல இருந்து வந்தப்பவே சாருகேஷன் மாஸ்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவரு எனக்கு எந்த அளவு நெருக்கமான ஆளுன்னு கண்டிப்பா என்கிட்ட பேசினவனுக்கு தெரிஞ்சிருக்காது என்று யோசித்தவன், மாஸ்டருக்கு நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தையும் தெரியும், அதனால அவரை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இருந்தாலும் ஏதாச்சும் சூழ்ச்சி நடந்திருந்தா, மாஸ்டருக்கு ஏதாவது துரோகிகள் இருந்தா என்ன பண்றது? அவர் உயிரோட தான் இருக்காரா இல்ல செத்துட்டாரான்னு ஒண்ணுமே புரியலையே, அவரை பத்தின எந்த க்ளூவும் கிடைக்கலையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் கண்ணனின் நம்பரில் இருந்து கால் வருவதை கவனித்த விக்ரம் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். விக்ரம் சார், அபி சாருக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது என்று இன்னொரு பக்கத்தில் கண்ணனின் பதட்டமான குரல் கேட்டது. அதை கேட்டதும் விக்ரமின் புருவங்கள் உயர்ந்தது. அபிக்கு என்னாச்சு என்று தீவிரமாக கேட்டான். அபி சார் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அவரு தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் முழுக்க ரொம்பவே அலங்கோலமா இருந்துச்சுன்னு, அவரோட ரூம்ல இருந்து துப்பாக்கி புல்லட்ஸ் கிடைச்சிருக்கதாவும் அங்கிருந்து தகவல் வந்துச்சு. நான் அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக உடனே ஆளுங்களை அனுப்பிட்டேன். ஆனா எங்க தேடியும் அவரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னான் கண்ணன். அவனது குரல் மிகவும் கனமாக இருந்தது. ச்சே, எல்லாரையும் யோசிச்சேன், அபியை பத்தி மட்டும் கொஞ்சம் யோசிக்காம விட்டனே. கடுப்பாகி தன்னைத்தானே திட்டிக் கொண்ட விக்ரம், சரி நான் என்னன்னு விசாரிக்கிறேன், நீ ஜாக்கிரதையாரு, என்னோட அனுமதி இல்லாம நீ எதுவும் பண்ணக்கூடாது, அங்க ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி தோணுச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். போனை கட் செய்த அடுத்த நிமிடமே ஏற்கனவே விக்ரமுக்கு வந்த அந்த பிரைவேட் நம்பரில் இருந்து கால் வந்தது. உடனே போனை அட்டன் செய்த விக்ரம், அபி என்ன பண்ணன, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று தீவிரமான துணியில் சொன்னான். உடனே அந்த மர்ம